வணக்கம் மக்களே, நான் மாஸ்டர் ஏகே. நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவோ அல்லது ஜிம் சம்மந்தப்பட்ட வீடியோவோ இல்லை கராட்டே சம்மந்தப்பட்ட வீடியோவோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபிட்னஸ் சார்ந்த வீடியோ மட்டும் இல்லாமல் எப்படி பாடியோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ தான். ஸோ ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 வருஷமாக ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். ஆனால் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண மாட்டேன். அதே போல் ஜிம்மில் நான் ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு இது எந்த அளவுக்கு பெரிய நாலேஜ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதை சார்ந்த அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா கராட்டே ஃபீல்டில் கிட்டத்தட்ட 2012 இருந்து நான் இதில் இருக்கேன். 2012 என்னுடைய நண்பர் முறையாக கராட்டே ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் சேர்ந்ததோட என்னையும் கூப்பிட்டு போய் சேர்த்து விட்றாரு. அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி 2020 டான் முடிக்கிறோம். டான் முடிச்சதுக்கப்புறம் அந்த டைமில் நிறைய ஸ்கூல்ஸுக்கெலாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கெலாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2022 நம்ம கொரோனாக்கு அப்புறம் பெரிய ஸ்கூல்ஸ்க்கெலாம் எடுக்கல, ப்ரைவேட்டாக மட்டும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சில நம்ம ஹிட் ஒர்க் அவுட்டு, அதே போல் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது, கராட்டே மூலயமா வெயிட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மூலியமாகவும் வெயிட்டை நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனலில் இது வரைக்கும் கராட்டே சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் ஃபிட்னஸ் வீடியோ, வெயிட் லாஸ் வீடியோ, ரன்னிங் போகிற வீடியோஸ், ஸ்கிப்பிங் மூலிமா ஒர்க் அவுட் பண்ணுறது, கிட்டில் பால் மூலிமா ஒர்க் அவுட் பண்ணுறது, பாக்ஸிங் மூலிமா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதே போல் கிக் பாக்ஸிங் மூலிமா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஜிம்மில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம், இதை சார்ந்த வீடியோ ஒரு ஹோலாக நம்ம ஃபிட்னஸ் கராட்டே மட்டும் இல்லாமல், மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இதுக்கப்புறம் தொடர்ந்து போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஃபிட்னஸ்குள்ளே வரணும், நான் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை நான் நார்மலாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் முயற்சி பண்ணுங்கள். சேனலை பாருங்கள். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும். முழுக்க டீட்டெயில்டாக தமிழில் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஜிம் வீடியோ மட்டும் இல்லை, அத்லெட் சம்மந்தப்பட்ட, அதை மீன்ஸ் ஒரு ரன்னிங் அத்லெட், அதை சொல்லலை, ஒரு ஹிட் ஒர்க் அவுட் மூலிமா உடம்பை சூடுபடுத்தி அது மூலிமா நம்மளுடைய வேர்வையை வெளியேற்றுறதுனால நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியுங்கிறது தான் ஒரு விஷயம். அதனால் நம்ம நார்மலாக ஜிம்மில் போய் வெயிட்டு தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுறதை விட ஒரு வாக்கிங் போகிற மூலியமாவோ அல்லது ரன்னிங் போகிற மூலியமாவோ, இல்லை ஒரு சில ஒர்க் அவுட்லாம் இருக்குது, கிரவுண்ட் எக்ஸசைஸ்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் கராட்டேயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் வார்ம் அப் மட்டும் நாங்கள் பண்ணுவோம். அவ்வளோ இருக்குது. அந்த எப்படி பண்ணுறோம், அது எப்படி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ட்ரெயின் ஆகிறோம், அதே போல் அது மூலமா எப்படி வெயிட்லாம் குறையுதுங்கிறத நம்ம இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் இருக்கோம். என்னடா பேக்ரவுண்டில் ஒரே பாத்திரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? இது என்னுடைய கிச்சன்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நான் டெய்லியும் மார்னிங் எடுத்துக்கூடிய ஃபுட்டுங்க. ஓகேங்களா? என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வீடியோ பார்க்குறாங்க. அதனால் நார்மலாக அவங்கக்கிட்ட சொல்லுவேன், சில பயிர்களாக எடுத்துக்கோங்க, சில நட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்லப்போனால் எடுத்தோடனே நம்ம பாதாம் சாப்பிட்லாம், நம்ம வால்நட் சாப்பிட்லாம். அந்த மூலயமா தான் நம்ம நிறையா வெயிட் கெயின் பண்ண முடியும். ஒன்று ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், சத்துக்களும் அதில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சொல்லப்போனால் வெளிநாட்டு உணவுகளை தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரி உணவுகள் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரி நட்ஸு கிடைக்கிது, பயிர் வகைகள் நிறையா கிடைக்கிது. நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பயிர் வகைங்க நிறையா இருக்குது. அதேமாதிரி வேர்க்கடலை இருக்குது. இன்னும் ஒரு சில வகையான நமக்கு சத்து நம்ம பாதாம் பருப்பை விட, வால்நட்டை விட அதுக்கு ஈக்குவலான சத்து மிகுந்த உணவுகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எங்கன்னா கைக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம எப்பயுமே எடுத்துக்க மாட்டோம். எது தூரத்தில் இருக்கோ, எது அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கோ அதை தான் நம்ம போய் வாங்கி சாப்பிடுமே தவிர, நம்ம நம்ம வீட்டு அலமாரியில் நம்ம வீட்டில் வச்சுக்கிற உணவுகளை உணவை திங்க் கூட நம்ம பண்ணுறதில்ல. ஸோ அதனால் என்னென்ன ஃபுட்டு நான் மார்னிங்கில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம்.
ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்க்கடலையை வந்து நம்ம சொல்லலாம். வேர்க்கடலை, சக்கரவள்ளி கிழங்கு, குச்சிக்கிழங்கு, இதெல்லாம் வந்து கிழங்கு வகையில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம உடம்புக்கு வந்து தேவையான மாவுச்சத்துக்களை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகளாக இதை பார்க்கலாம். அதே போல் வந்து இந்த கிழங்குகள்லாம் வந்து நிறைய சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஜிம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிற சக்கரவள்ளி கிழங்கை வந்து நிறையா சாப்பிடுவாங்க. மற்ற கிழங்குகள்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டேங்க. ஓகேங்களா, நம்ம வந்து குச்சிக்கிழங்குன்னு சொல்கிற அந்த மரவள்ளி கிழங்கு மற்றும் மரவள்ளி கிழங்கு, அந்த ஜவ்வரிசி செய்யக்கூடிய கிழங்குகள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த காட்டுவள்ளி கிழங்குங்க, கருளைக்கிழங்கு, இன்னும் வந்து முடிக்கிழங்குன்னு சொல்கிற கிழங்குங்க, நம்மளுடைய பனங்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குகளை வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் விட்டுட்டு இருக்கீங்க சாப்பிடாம. அதை வந்து சாப்பிடுங்க. ஓகேங்களா, உங்களுடைய மூளை திறன் வந்து நல்லாயிருக்கும், பாடி நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். அத்லெட்லாம் இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் சாப்பிடும்போது அதிகமாக சத்து கிடைக்கும். அது மூலயமா வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதும் நிறையா இருக்கும். மோஸ்ட்லி வந்து பிளேயர்ஸ் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த சுகரை கட் பண்ணுவாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளை சுகர். ஸோ நம்ம வந்து அது சொல்லணும் அவசியம் இல்லை, அது மூலயமா நிறைய பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய நாட்டு வெல்லமும் பணம் வெல்லத்தையும் பயன்படுத்திக்கிறது நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய ஃபுட்டில் நான் வந்து டெய்லியும் சேர்த்துக்கிற ஒரு முக்கியமான ஃபுட்டு எக்கு. ஓகேங்களா, என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2 எக்காச்சும் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிளேயராக இருங்க, இல்லை வந்து வீட்டில் இருக்கவங்களா இருக்குங்க, யங்ஸ்டர் ஆகிய நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. அந்த 2 முட்டையில் வந்து நமக்கு போதுமான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குமா அப்படின்லாம் இல்லை. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து போதுமான அளவு ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறது இல்லைங்கிறது தான் ரிசல்ட்டு. ஸோ அதனால் வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடியதில் எக்கும் ஒரு ஐட்டம். அப்போ ஸோ எக்குங்கிறது வந்து ஒரு 7 ரூபா அதிகபட்சம் ஒரு 10 ரூபா வரைக்கும் போகட்டுமே. நம்ம தேவையில்லாத உணவுகளை உடம்புல ஏற்றிக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு போகிறத விட இந்த மாதிரி உணவுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ எக்கு வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 2 எக்கு, அதிகபட்சம் ஒரு 4 எக்கு நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அடுத்ததான் வந்து என்னோடய உணவில் இருக்கிறது பச்சைப்பயிறு. ஓகேங்களா, இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது. சில பேர் வந்து இது பாசி பயிர்னு கூட சொல்கிறாங்க, ஆனால் வந்து நான் வந்து இது பச்சை பயிர் தான் சொல்லுவேன். இந்த பச்சை பயிரில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறது இல்லாமல் நார் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, இன்னும் நிறைய மினரல்ஸ் இருக்குது. நான் வர சொல்கிறேன். ஸோ அடுத்து தான் நான் எடுத்துக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. சரியா, உங்கள் ஊரில் என்ன பயிருன்னு இது தெரியல. ஸோ இந்த பயிரும் நான் எடுத்துப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கருப்பு சுண்டல். சரிங்களா, கருப்பு கடலை. இந்த கடலையை வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயரும், எல்லா அத்லெட்டும், எல்லா பாடியை வந்து அதிகமாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய எல்லா நபர்களும் இந்த கடலையை வந்து கருப்பு கடலையை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதிலே வந்து ஸ்மால் சைஸ் வந்து வெள்ளைக்கடலை. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு காம்போ மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேங்களா, வெள்ளைக்கடலையிலும் நமக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. அடுத்தது வந்து பட்டாணி. ஓகேங்களா, இந்த பட்டாணியும் நார்ச்சத்து மிகுந்து இருக்குது, விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, தேடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது வந்து நான் பயன்படுத்தக்கூடிய உடம்பில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது, உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறவங்க வந்து நம்ம வந்து இந்த வந்து சியா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சியா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இது ஒரு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சியா சீட்ஸு. இந்த சியா சீட்ஸை பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட மாட்டோம். நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம், ஈவினிங் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். ஏன்னா வந்து இது வந்து நிறைய வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எனக்கு உடம்பு ஹீட் உடம்பு, அதனால் வந்து அந்த ஹீட்டை குறைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த சியா சீட்ஸை சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இப்படி ஒரு பயிர் வகை இருக்கிறதாவே தெரியாது. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து தட்டைப்பயிர் மாதிரியே தான் இருக்கும். நல்லா பாருங்கள், ஆல்மோஸ்ட் தட்டைப்பயிர் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இதுக்கு பேர் நரிப்பயிறு. ஓகேங்களா,
ஸோ இந்த நரிப்பயிறுங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் சைடில் வந்து இது மோஸ்ட்லி நான் விளைவிக்கிறத கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ற இன்னொரு உணவு. ஸோ நம்மளுடைய பாதாம் மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசினும் வந்து ஒரு சின்ன துண்டளவு, ஓகேங்களா, மினிமம் வந்து சும்மா ஒரு 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 விரல் அளவு எடுத்து போட்டிங்களாவே இந்த அளவு வந்து நம்ம எடுத்து தண்ணியில் ஊற வச்சோமாவே அது ரொம்ப பெருசாக உப்பிரும். இதுவும் வந்து தண்ணியை வந்து நிறையா அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து பாதாம் பிசினும் வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. ஸோ ஐஸ்கிரீம்ஸில் நம்ம மதுரையில் ஜிகிர்தண்டாவில் இதெல்லாம் வந்து இந்த பாதாம் பிசின்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அந்த பாதாம் பிசின் வந்து நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ நல்லதை கொடுக்குது, ஓகேங்களா. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் வந்து எப்பயாவது உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை ஸ்டொமக்கில் ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓமத்தை நான் பயன்படுத்துவேன், ஓகேங்களா. இந்த ஓமம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சரிங்களா. இந்த ஓமம் என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல வந்து வயிற்று வலி, உடம்புல வந்து ஒரு மாதிரி ஜீரணம் ஆகாது அப்படிங்கும்போது இது ஓமத்தை வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து குடித்தா இது வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக தருது. இது மோஸ்ட்லி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சர்ச் பண்ணி பாருங்கள், இதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அடுத்தது வந்து நான் டெய்லியும் வந்து மார்னிங் வந்து சும்மா ச்விங் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பார்த்திங்கன்னா இந்த உணவு தான். இது வந்து நம்ம ஊரில் நம்ம அந்த முடி பிரச்சனை இருக்கும்போது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்ஸ் சீடு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த சீடு தான் வந்து நான் மோஸ்ட்லி வந்து காலையில் வந்து சுவங்கி மாரி சாப்பிடுவேன். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் சீடில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ளெக்ஸ் சீடை வந்து நீங்கள் இந்த முடி வளர்ச்சிக்கு சார்ந்த யாரெல்லாம் வந்து வீடியோ போடுறாங்களோ அவங்களாம் வந்து அந்த சீடில் வந்து இந்த பம்ப்கின் சீடு, சப்ஜா சீடு ப்ளஸ் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் சீடு இதெல்லாம் வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இது மார்னிங் டைமில் நான் வந்து சும்மா ஸ்விங் பண்ணி சாப்பிட்றதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவு கொத்தமல்லி. ஸோ ஓகேங்களா, நாட்டு கொத்தமல்லி. ஸோ நம்ம இப்போது உங்களுக்கு தெரியாது, இயர்லி 90ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பால் டீக்கு பதிலாக வந்து நம்ம வீட்டில் வந்து கொத்தமல்லி டீ போடுவாங்க. கொத்தமல்லி இஞ்சி போட்டு நார்மலாக டீ வச்சு சுடு தண்ணியில் போட்டு டீ வச்சு குடிப்பாங்க. அல்லது வந்து சுக்குமல்லி டீன்னு சொல்லி போடுவாங்க, சுக்கோட கொத்தமல்லியை மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது நாட்டு மல்லி. நாட்டு மல்லிங்கிறது பார்த்திங்கன்னா சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஓகேங்களா. சைஸு சின்னதாக இருக்கும், நறுமணமாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உடம்புக்கு தேவையான ஒரு நல்ல விஷயம். நம்ம நார்மலாக டீயை வந்து குடிக்கிறத அவாய்ட் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்க, கொத்தமல்லி டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து நான் காட்டணுங்கிற ஒரு இதுக்காக காட்டல. நம்ம வந்து நார்மலாக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய உணவு தான். ஆனால் இதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது, சரிங்களா. இது நார்மலாக எல்லா வீட்லேயும் இருக்கும். நம்ம இந்த பட்டைன்னு சொல்கிறோம்ல, நம்ம மட்டன் கறி குழம்பு, இந்த பிரியாணியெல்லாம் செஞ்ச அந்த பட்டை ப்ளஸ் வந்து லவங்கப்பூவு, சரியா. இந்த லவங்கப்பூ, பட்டை இதை வச்சு நம்ம வந்து டீ வச்சு குடிக்கலாம், ஓகேங்களா. ஆனால் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். நம்ம வந்து இந்த லவங்கப்பூவும் பட்டை, கொத்தமல்லி, இஞ்சி இது மூணும் சேர்த்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு லைட்டாக வந்து நாட்டு சக்கரை ஆறு வந்து பனங்கற்கண்டு போட்டு குடித்தோம்னா ஸோ அந்த டேஸ்ட்டு தாண்டி நமக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கும். நம்ம பாடியில் வந்து அந்த ரொம்ப மாதிரி டல்லாக ஆகாது, சுறுசுறுப்பாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டை, லவங்கப்பூவு, இஞ்சி, அதே போல் வந்து கொத்தமல்லி இது மூணும் ட்ரை பண்ணி ஒரு டீ குடிக்கிங்க. மார்னிங் டைமில் குடிச்சிங்கன்னா உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் வந்து ரெகுலராக வந்து மார்னிங் டைமில் நான் எடுத்துப்பேன். ஸோ இதெல்லாம் இந்த பயிர் வகையெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பட்டாணி பயிரை தாண்டி இந்த மூக்கல்லை, நரிப்பயிறு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இந்த பயிர் எல்லாமே முளைக்கட்டி வச்சு சாப்பிட்லாம்.
இல்லைனா வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அவிச்சு சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிட முடியலை அப்படிங்கிறவங்க லேசாக வந்து ஆவியில் வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 எக்கு எடுத்துருவேன். மார்னிங்கு, மதியம் ஒரு 2 எக்கு, காலையில் ஒரு 2 எக்கு எடுத்துருவேன். அதே போல் பயிருங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஏதோ 2 வெரைட்டி பயிர் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாமல் போகிறதுக்கு பதிலாக குறைஞ்சபட்சம் 2 பயிர்களை நான் எடுத்துக்குவேன். கண்டிப்பாக ஒரு டீ குடிச்சிடுவேன். அதாவது லவங்கம், கொத்தமல்லி, அதேமாதிரி பட்டை, இஞ்சி, இது 3 சேர்த்து ஒரு டீ கண்டிப்பாக குடிச்சிடுவேன். இதெல்லாம் குடிக்கும்போது நல்ல எனர்ஜியாகவும் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட்டாகவும் இருக்க முடியுது. நான் வந்து நார்மலாக வந்து மார்னிங் டைமில் வந்து கராட்டே சார்ந்த ஒர்க் அவுட் பண்ணுவேன். நிறைய ஸ்கிப்பிங் போவேன், வாக்கிங்லாம் நிறைய போவோம், ரன்னிங் நிறைய போவோம். அதேமாரி கிரவுண்டில் சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம். ஆல்சோ வந்து ஸ்கேட்டிங்கும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதே போல் வந்து ஈவினிங் கண்டிப்பாக 1 ஹவர் ஜிம்மிலையும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். எந்த ஜிம்மு சார்ந்த எந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடரும் எந்த மிக்சரையும் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் எனக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களை நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய, இந்த தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய தாவரத்தில் கிடைக்கக்கூடிய விதைகளையும், நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை, சக்கரவள்ளி கிழங்கு, அதே போல் வந்து நமக்கு வந்து குச்சிக்கிழங்குன்னு சொல்கிற மரவள்ளி கிழங்கு, வேர்க்கிழங்கு, பனங்கிழங்கு, இந்தமாரி கிழங்கு வகைகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு நான் தொடர்ந்து வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்ல எனர்ஜியும் கொடுக்குது, நல்ல மைண்டையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது, உடம்பும் ஹெல்த்தியாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த பேக்கரி ஃபுட்டெலாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எர்லீஸ் வந்து ஒரு டைமுக்கு மேலே ஜங்க் ஃபுட்டு நான் எடுத்துக்கிறதே இல்லை பெருசாக. இந்த பப்ஸு சாப்பிட்றது, வெரைட்டியாக சிக்கன்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நான்வெஜ்ஜும் பார்த்திங்கன்னா வீட்டில் கோழி இருக்குது, நம்ம நாட்டுக்கோழி, சுத்தமான நாட்டுக்கோழி இருக்குது, அதை யூஸ் பண்ணிப்போம். அதிகபட்சம் வந்து வெளியில் மட்டன் மட்டும் கொஞ்சம் எடுத்துப்போம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இது எடுத்துப்போம். ஃபிஷ்ஷு வந்து வீக்லி ட்வைஸ் எடுத்துப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒர்க் அவுட்கான ஃபுட்டு. எப்படி இவ்வளோ எனர்ஜியாக வந்து நம்ம பண்ணுறோம், எப்படி இவ்வளோ எனர்ஜியாக இது எல்லாமே பண்ணுறீங்க அப்படி சொன்னால் மேபி இந்த ஃபுட்டு தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது ஒன்று தான், லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் வந்து சாக போகிறவங்க தான். ஸோ அதுக்காக வந்து சாக போகிறோங்கிறதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு லைஃப் தான், நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப் தான். அந்த ஒரு லைஃப்பை சாகும்போது கூட நிம்மதியாக சாகணும் அப்படின்னு சொல்லுவேன். இன்கேஸ்ட் நான் வந்து இருக்கிறது ஒரு லைஃப் தான், நான் ஸ்மோக் பண்ணுவேன், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், இல்லை தேவையில்லாத சில விஷயங்கள் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சுட்டு உடம்புக்கு தேவையான நோய் வந்ததுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம சர்வைவல் ஆகமாக தர முடியும். ஸோ நொடியாக நான் சாக போகிறேன் அப்படிங்கிறத தாண்டி நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. ஒரு லைஃப் லாங்காக வந்து ஒரு லாங் லைஃப் வாழுங்க. கண்டிப்பாக டெத்து இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்டு பெட்டில் கடந்து சாகிறத விட பொட்டுன்னு போகிறது நல்லா தான் இருக்கும். ஸோ நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. காசு பணம்னு ஓடி உங்களை நீங்களே வந்து தேவையில்லாமல் சிக்கலில் வலையில் வந்து சிக்கிக்காதீங்க. எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம் தான் ஆசைப்படுறோம், ஆனால் வந்து முக்கியமாக கடன் வாங்காதீங்க. சரிங்களா? இதெல்லாம் வாங்காமல் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் விளையக்கூடிய உணவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உடம்பை எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா தூங்குங்க. கொஞ்சம் தூங்குறத விட ஒரு 8 மணி நேரம் கம்பல்சரி நல்லா தூங்குங்க. உடற்பயிற்சி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழணும்னா நல்ல உணவு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. சரிங்களா? உடம்புக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுங்க, ப்ளஸ் உழைங்க. சரிங்களா? இந்த உழைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிக்கலில் கொண்டு போகிறதுக்காக உழைக்காதீங்க. உங்களுடைய மன நிம்மதியோடு இருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தோணுச்சா, இல்லை ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களை ஒரு விஷயத்தில் வந்து நான் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.